தென்பகுதியில் வாழும் சிங்கள மக்களை வடமாகாணத்தில் குடியேற்றுவதற்கான சகல நடவடிக்கைகளிலும் அரசாங்கம் இறங்கியுள்ளதாக வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். சிவில் உரிமைகளுக்கான மக்கள் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் சென்னையில் கே.ஜி. கண்ணபிரான் அங்குரார்ப்பண நினைவு பேருரையை இன்று நிகழ்த்திய போதே அவர் இந்த கருத்தினை வெளியிட்டுள்ளார். எல்லா விதத்திலும் எம்மை இயங்க விடாது தடுப்பதே அரசாங்கத்தின் குறிக்கோளாக இருக்கின்றது. வெளிநாட்டு பணத்தில் பாரிய தெருக்களை போட்டு இந்திய அரசாங்கத்தின் பணத்தில் புகையிரத வழிபாதைகள் அமைத்து சர்வதேச நிறுவன உதவியுடன் கட்டிடங்கள் கட்டி வடக்கில் வசந்தத்தை ஏற்படுத்தி விட்டோம் என்ற அரசாங்கத்திற்கு எம் மக்கள் தக்க பாடம் புகட்டினார்கள். தேர்தலின் போது சிங்கள மக்களை தெற்கில் இருந்து கொண்டு வந்து வடமாகாணத்தில் குடியேற்ற அரசாங்கம் சகல நடவடிக்கைகளிலும் இறங்கியுள்ளது. ராணுவத்தினருக்கு வீடுகள் கட்டி கொடுக்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களின் அரசாங்க அதிபர்களாக சிங்களவர்களை நியமித்துள்ளார்கள். இதிலிருந்து இன்றைய மத்திய அரசாங்கத்தின் மனோநிலையை நீங்கள் உணர்ந்து கொண்டிருப்பீர்கள். அதே மனோநிலையில்தான் புலிவரப்போகின்றது என்று கூறி சுமார் 1.5 லட்சம் படையினர் வடமாகாணத்தில் குவித்து வைக்கப்பட்டுள்ளார்கள். கிராம மக்களின் அன்றாட வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் அவர்கள் உள்ளிடுகின்றார்கள். பெண்களின் கதி பெருத்த சங்கடமாக உள்ளது. எமது காணிகளை ராணுவத்தினர் கையேற்று அவற்றை பயிரிட்டு அறுவடை செய்து எமக்கே விற்கும் ஒரு நிலைதான் தற்போது நடைபெறுகின்றது. உண்மைகளை உள்ளூரில் கூறினால் உனக்கும் புலிகளுக்கும் தொடர்புண்டு என்று கூறி விசாரணைக்கு அழைத்துச் செல்வார்கள். சட்டப்படி பாரிய குற்றங்களை இழைத்த முன்னைய இயக்க தலைவர்கள் பலர் அரசாங்க விருந்தாளிகளாக இருந்து சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து வருகின்றார்கள். சிறிய குற்றங்களில் ஈடுபட்ட இளவயது எம் மக்கள் பலர், இளைஞர்கள் பலர், யுவதிகள் பலர் எத்தனையோ வருடங்கள் சிறைகளில் வாடி வாழ்கின்றார்கள். மிகவும் மனவேதனையுடன் காலத்தை போக்கி வருகின்றார்கள். அவர்களை வெளியில் எடுக்க நாம் எடுத்த பிரயத்தனங்கள் யாவும் பலனற்று போயுள்ளன.